அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி. வேலூர் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக மாண்புமிகு முதல்வர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். முதல் முறையாக இந்த மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கிறேன். இன்னைக்கு என் துறை சார்ந்த ஒரு விசிட்டுக்காக குடியேற்றத்தில் உள்ள நம்ம சொசைட்டிக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கைத்தறித்துறை ரொம்ப இறக்கமா போயிட்டு இருக்கிற சூழ்நிலை இருக்குங்கிறது தெரியுது. அதை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன வழிவகையோ அதை செய்யணும்னு ஒவ்வொரு விஷயமா ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா இந்த விவசாயத்துக்கு அப்புறம் நம்ம நெசவாளர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய கண்கள்ங்கிறதுனால அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு என்னென்ன வழிவகை செய்யணுமோ நிச்சயம் இந்த அரசு செய்யுங்கிறது. கொடுத்ததோட ஒரு 300 ரூபாய் கம்மி, விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி கூலி உயரணும். இல்ல, அதுக்கு தான் சொல்றேன். இப்ப லுங்கி உற்பத்தி பண்றவங்களுக்கு வருமானம் கம்மியா இருக்குது. இப்ப இந்த சாரி பண்றவங்களுக்கு ஒரு நாளைக்கு 750 ரூபா கிடைக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இதை மாற்றுக்கு என்ன பண்றதுன்னு அவங்களோட கலந்து ஆலோசனை பண்ணிட்டு உங்களுக்கு என்னங்கிறது தெரியும். கூலி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, போர்டு மட்டும்தான் இருக்குது, பெயரளவுக்கு செயல்படுது. தனியாருக்கு அந்த சப்சிடி போகுதுன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போ அரசாங்கம் எல்லாமே அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இருக்கிறோம். இனிமேட்டு அந்த தவறு நடக்காது. இந்த போலியான லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு சங்கம் நடத்திக்கிட்டு கண்டிப்பா நிச்சயமா உழைக்கிறவங்களுக்கு உண்மையான நெசவாளர்களுக்கு உண்டான ஊதியம் நிச்சயமா இந்த அரசு கொண்டு போய் சேரும். உங்களுக்கு கொடுக்குற இலவச வேஷ்டி சேலைலாம் விசைத்தறியில தான் தயாரிக்குது. அது கைத்தறியில தயாரிக்கா நிறைய அதுக்காக தான் எங்கெங்க விசைத்தறி இருக்குங்கிறத கணக்கெடுக்க சொல்லி இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான இந்த தொழிலை மேம்படுத்துறதுக்காக கண்டிப்பா அவங்கள ஊக்கப்படுத்துற மாதிரி அரசு நடவடிக்கை எடுத்து கைத்தறி விசைத்தறி முக்கியத்துவம் கொடுத்து இந்த வாட்டி செய்வோம்.